அன்னைக்கு ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசுகிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா, சாதாரணமா என் கூட செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு கேட்டு பண்ணாரு. அவர் ஒரு ஹை கமிஷனர் ஆஃப் அ கண்ட்ரி. ஓ! ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஜெம்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சதுக்கு காரணம் இந்த கலை தான். மறக்க முடியாத ரசிகர்கள் நெறைய பேர் இருக்காங்க. ரொம்ப என்னுடைய பாட்டுங்களெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த டைம்ல இருந்து எனக்கே ஞாபகம் இருக்காது. அந்த பாட்டுங்களெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களுடைய காதல் பாட்டு பல இளைஞர்களுக்கு காதலிகளை பெற்றுக் கொடுத்துருக்கு. ஹரிஷுக்கு பெற்றுக் கொடுத்துருக்கா? காதல், காதல் தோல்விகள் இதெல்லாமே வந்து எல்லாரோட லைஃப்லயும் இருக்கிற மாரி கலைஞர்களோட லைஃப்லயும் இருக்கும். ஸோ காதல், காதல் தோல்விகள் எல்லாமே அது உண்டு தான். ஜஸ்ட் லைக் எவ்ரிபடி எல்ஸ் ஹேஸ் ஐவ் ஆல்சோ ஹேட் மை ஷேர் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் லைஃப். அது எவ்ரிதிங் ஆல் இன் த கேம் மாதிரி. ஸோ நிறைய பேர் ஆனால் தன்னுடைய கல்யாண வாழ்க்கை அமைஞ்சதே என்னோட பாட்டுனாலன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சந்திச்சதே உங்கள் ப்ரோக்ராமில் வந்து அன்னைக்கு ஒரு பையன் வந்து சொன்னால், ஒரு பையன் வந்து சொல்கிறான், சார் எங்கள் அம்மா அப்பா வந்து உங்கள் ப்ரோக்ராமில் தான் வந்து மீட் பண்ணாங்க. அப்போ தான் அவங்க ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிட்டாங்க 2 பேரும். அன்றைக்கி வந்து மலேசியா போயிருந்தேன் ரீசெண்டாக. மலேசியாவில் ஜோஹர் பஹ்ரூவில் 2 ஷோ நடந்தது. சாட்டர்டே ஒரு ஷோ, சண்டே ஒரு ஷோ. என்னோடய லைவ் இன் கான்சர்ட், என்னோடய எக்ஸ்க்ளூசிவ் ஷோ முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்து கோலாலம்பூரில் ஹாரிஸ் சாரோட ஷோ. அந்த இன்பிட்வீன் டைமில் ஐ ஃபெல் சிக். ஒரு டாக்டர்கிட்ட போனேன் ரேண்டமாக. புக்கித் பின்தாங்கில் ஒரு டாக்டர் கோலாலம்பூரில் போகிறேன். அந்த டாக்டர் என்னை பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம் அவருக்கு. அவர் வாங்க வாங்க எப்படி என் கிளினிக்கு நீங்கள் திடீர்னு வந்தீங்க அப்படின்னாரு. சார் உடம்பு சரியில்லை சார். இல்லைன்னா நான் ஏன் வர போகிறீங்க அப்படின்னோடனே அப்புறம் ஈவினிங் மறுபடியும் வாங்கன்னு சொன்னார். ஈவினிங் ஒரு தடவை செக் பண்ணலாம் அப்படின்னாரு. ஈவினிங் வந்து ஒரு ஒய்ஃபும் இருந்தாங்க, அவங்களும் டாக்டர். இவங்க 2 பேருமே நான் தான் ஃபேவரட் சிங்கரான். அவங்க 2 பேரும் மணிப்பாலில் படித்தாங்களாம். அப்படி தாங்க உங்கள் சாங்ஸை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி அவளுக்கு ப்ரெசென்ட்டாக கொடுத்தேன் அவள் பர்த்டேக்கு. அப்படி தான் வி காட் கனெக்டட், வி ஃபெல் இன் லவ்னு. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் அவங்க அனுபவங்களை சொல்லும்போது நமக்கே தெரியாது. பாரதிராஜ சார் சொன்ன மாதிரி தான், எப்படி நம்ம அவங்க லைஃப்பில் நம்ம இம்பேக்டை கனெக்ட் ஆகிறதே தெரியாது. அவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய, இன்ஃபேக்ட் எஜுகேஷன்லாம் நம்மளோட ரொம்ப ஹையாக இருப்பாங்க. ஆனால் அந்த கலைங்கிறது வந்து எல்லாரையுமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டு. ஸோ அவங்கெல்லாம் நம்ம ரசிகர்களாக இருக்கிறது பெரிய ஒரு சந்தோஷம், பெருமையும்.